சரிங்க, இந்த ரூமில் வந்து கிளம்பியாச்சு நம்ம. சரிங்களா, நம்ம வந்து அடுத்தது அரிகுவாத்து தான். சரிங்களா, 600 கிலோமீட்ரு 650 கிலோமீட்ரு இருக்குது. டக்குன்னு மாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே இருந்திருப்போங்க பொழுதுக்கு 1200 வேணுன்ட்டான். போடா என்ன 1200 நான் மழையிலே நனைஞ்சிட்டு போயிடும் அப்படின்ட்டு. மழை வந்து 11 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தேங்க. இப்போ கரெக்டாக மணி எத்தனை 1, கரெக்டாக மணி 1ங்க. 5 மணி நேரம் காட்டுது. சரி வாங்க போய் பார்த்துடலாம். சரிங்களா, இங்கே சாப்பிட்லான்னு பார்த்தேன், சாப்பிட முடியல. இவன் கேட்டானே எனக்கு மனசை விட்டு போச்சு. சரி வேண்டாம் நம்ம அப்படின்ட்டு கிளம்பிட்டான். என்ன நல்ல லாட்ஜு, நல்ல லாட்ஜு தான். ஒன்றும் டிஸ்டர்பு எதுவுமே இல்லை. ஆதார் கார்டு கேட்கல, எதுவும் கேட்கல. பணத்தை மட்டும் அக்கௌண்ட்டில் மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. லாட்ஜெலாம் நல்ல லாட்ஜு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரெண்டாவது நான் இன்னும் ஒரு 600 கொடுத்துட்டு இருந்துக்கலான்னு பார்த்தேன். 1200 வேணும் நாளைக்கு காலையில் வரைக்கும் அப்படின்ட்டான். சரி அப்படின்னா வேண்டாம், 12 ஹவருக்கு 600 அப்படின்ட்டான். சரி அப்படின்னா ஆகாது நம்மளுக்கு. போயிட்டு மலையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. இன்னையோட வெற்றிகரமாக 4வது நாள் ஆகி போச்சுங்க சாப்பிடாமல் இருக்குது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பிட்டது. இன்றைக்கி திங்கக்கிழமை ஆகி போச்சு. ஏதாச்சும் ஒரு கடையை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு டீ, காலையிலேருந்து டீ குடிக்கலைங்க. ஒரு டீ ஒன்று குடிப்போம். இல்லை அங்கேயே சாப்பிட்றதுக்கு முடிஞ்சால் சாப்பிட்றலாம். இல்லைன்னா ஒரு டீயை மட்டும் சாப்பிட்டு நம்ம மாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா, கொஞ்சம் மானம் நல்லா இருக்குது. இப்படியே இருந்தேன்னா பரவாயில்ல, சல்லுன்னு வண்டி வரட்டுன்னு கட்டி போடலாம். கொஞ்சம் மழை தூரிச்சுன்னா தான் சிக்கல். மழை லைட்டாக தூரிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் தெரியாதுங்க. அது என்ன ஆயிடுதுன்னா சடன்னு கண்ணுலேயே அடிக்குதா, ஒன்றுமே பண்ண முடியலைங்க. நேற்றுக்கு வெறும் 350 கிலோமீட்டர் தான் ஓட்டி இருக்குதுங்க வண்டி. நின்று நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாகி போச்சு. கம்மியிலேருந்து போனேன், வெளியிலேருந்து ஆள் கிட்டேருந்து போனேன், ஒன்றுமே வண்ட கொல்லி இல்லைங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது? நம்ம ரைடை வந்து இப்போ தான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோங்களா, அதனால் வந்து நம்ம வந்து செலவு வந்து பட்ஜெட்டு செலவாக தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து அதிக செலவு வந்து பண்ண முடியல. ரெண்டாவது இந்த யூடியூப்பில் வர வருமானத்தெல்லாம் நம்பவே முடியாதுங்க. அது போய் அது வந்து நம்ம செலவுக்கு இதுக்கும் வர்றதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அது தேவையில்லாத வேலை. ஏதோ இப்படி வெளியில் வர்றோமா, இப்போ எடுத்து போடுறோமா, அவ்வளோதான். எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா ஒரு பெனிஃபிட்டானது. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எந்த இடத்துலையாச்சும் போய் இருக்கணுமே. இதுக்கு மேலே இருந்தோம்னா பசி கொதங்கிற கணங்குது. ஏதாச்சும் இடத்துல கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நிறுத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. மறுபடியும் மழை வந்துருச்சுங்க. கொய்யாலாக்கு இந்த மழைக்கு என்னதான் இதுன்னு தெரில.
மழை வந்துடுச்சு. அதுன்னு இடத்துல ஒதுங்கலான்னு பார்த்தா ஒதுங்க முடியாதாட்டுக்குங்க. அடித்து ஊற்றுதே நாங்கள் டீ கடை இருக்க மாட்டேங்குங்க. பாப்பா டீ கடையா என்னது? டீ கடை தான். மழை வந்து இப்படியே தான் அங்கே பேஞ்சிட்ருக்கு. ஒரு அரை மணி நேரமாக ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஆனால் இப்படியே தான் பேஞ்சிட்ருக்குது. அந்த கடையில் டீ சாப்பிட்டு கிளம்புனேன். கிளம்பி பார்த்தா சரி போகிற வழியும் எங்கேயாவது நின்று கோபுரம் கழட்டி வச்சிடலாமான்னு பார்த்தேன். சரி பாப்பா அப்படின்ட்டு பார்த்தா அது மழை இப்படியே தான் தூரிட்டு வந்துட்டுருக்குங்க. என்ன பயமான தூரல் இப்படியே தூரிட்டு இருந்தேன்னா எப்படி போய் சிவனை பார்க்குறது நான்? இந்த ஸ்பீடு கம்மி பண்ணி ஓட்டவும் முடியாது. கம்மி பண்ணி ஓட்டினோம்னா நல்ல மேலே அடிக்கும். இந்த ஸ்பீடுங்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னன்னு தெரியலைங்க, ஆந்திரா தாண்டினதுலேருந்து மழை 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 பட்டையை கிளப்பிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்ரு 1600 கிலோமீட்ரு 1600 ஆமாம் 1300 கிலோமீட்ரு வெறும் மழையாகவே இருக்குங்க. ஸோ பார்ப்பேங்க, இன்னொரு 10 நிமிஷம் ஓட்டி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா கோபுரம் கழட்டிட வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா தொடச்சி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, இது பண்ண முடியாது. பார்த்துட்டு இல்லைன்னா கழட்டிக்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை. சரி நம்ம இன்றைக்கி ரீச் ஆகிட்டா நாளைக்கு ஒரு நாள் அறிவாத்தில் நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு போட்டு நாளான்னைக்கு காலையில் நம்ம கிளம்பிடலாம். மலை ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணேன். அது எங்கடானா இப்படி ஆயிடுச்சு. மழை 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 இந்த மழையே போட்டு பட்டை கிளப்புது. தானே சரிங்க. சத்த மழை நிற்கட்டுங்க, அப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி மலையிலே ஓட்டிகிட்டு இருந்தோம்னா வம்பு தான் ஆகும். சரிங்க, இந்த கடையில் சாப்பிட்டாச்சு. சரிங்களா? வெள்ளிக்கிழமை காலையில் 3 பூரி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 3 சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன். நம்ம பொழப்பு டீலே போயிடுச்சு 3 நாளாக. மணி 3 ஆகி போச்சுங்க. 3 ஆகி போச்சு. போகிற போக்க பார்த்தா உத்தரகாண்ட் போய் சேர மாட்டேங்க. இடையிலேயே மறுபடியும் எங்கேயாச்சுன்னா ஒரு இடத்துல ஆல்ட்டு போட்டுக்க மாட்டேக்கு. வண்டி நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டு இருந்தாங்க. இடையில மழை வந்தது இல்லைங்க. அந்த மழை வந்தனால தான் எனக்கு 1 மணி நேரம் டயர் வேஸ்ட்டாக போச்சு. மழை மட்டும் வராமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, வண்டி நேராக விரட்டி போயிருக்கலாம். இந்த மாதிரியே இருந்ததுன்னா சாப்பாடே எதிர்பார்த்துருக்க மாட்டேன். நான் விரட்டி போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிருப்பேன். மழை வந்தனால தானே நம்ம ஓரங்கடி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் கழட்டி உள்ளே வச்சுருக்கேன். நீ போகிற வழியில் எதுவும் மழை எதுவும் வருதா என்னன்னு தெரியல. மேகம் மூலம் அப்படி தான் தெரியுது. அங்கிட்ட எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்க மாதிரியே தெரியுது, என்னன்னு தெரியல. பார்ப்போம்.
புது அப்டேட் எதுவும் கேட்குது என்னமோ. அது புது அப்டேட் கேட்டிருந்தனால கொடுத்துடலாமே, கேட்க மாட்டேது. வீடியோ ஒன்று எடிட்டிங் பண்ணிங்க டவுன்லோடு பண்ணால் டவுன்லோடே ஆக மாட்டேதுங்க, என்னன்னே தெரியல. சரி பார்க்கலாம். அது நானும் ஒரு 1 மணி நேரமாக நோண்டிகிட்ருக்கேன், டவுன்லோடே ஆக மாட்டேது. கரெக்டாக அந்த 28 பாயிண்ட்லேயே வந்து நின்றுக்கிறது, என்னன்னு தெரியல. காற்று நல்லா விறுவிறுன்னு அடிக்குதுங்க, சும்மா எப்படி அடிக்குதுங்கிறீங்க. காற்று அடிக்குது, லைட்டாக வெயில் அடிக்குது. இந்த மாதிரி வெயில் அடித்தா தான் நமக்கு பிரச்சனை. இந்த மாதிரி சேர் ஆட்டோக்காரன் தாங்க இந்த ஏரியாவில் தொந்தரவு. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த சேர் ஆட்டோ தொந்தரவு. என்னன்னு தெரியல, 28 பாயிண்ட்லேயே நிற்கிது. எனக்கு கடுப்பை கலப்புதுங்க. இல்லை வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறதுக்கு நேரம் சரியில்லையோ, அப்படி இருந்தாலும் இருக்கலாம். நம்ம என்ன ஸ்பீடாக ஓட்டுனால நான் வண்டி போகிற ஸ்பீடு பார்த்திங்கன்னா 60-70க்கு மேலே போகவே மாட்டேது. வர வேண்டாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த போல பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு பாருங்க. நம்ம ஒவ்வொரு வண்டியும் முந்தி போயில நம்ம வண்டி தான் ஓவர் ஸ்பீடாக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவங்க வண்டி ஓவர் ஸ்பீடாக போகும், அவங்க நார்மல் ஸ்பீடில் வராங்கன்னு நினச்சிக்கிற வண்டி தான் நம்ம என்ன ஆட்டுறது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த வானம் பாருங்கள் எப்படி தெரியுது மட்டும் பாருங்கள். இந்த வானம் பாருங்கள், அட்டகாசமாக தெரியுங்களா, அவ்வளோ அருமையான இடங்க. சைடில் போல் வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்காங்க, பட்டை கலப்பு ஏரியா. அந்த ஏரியா நல்ல ஒரு அருமையான இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா ராரிய போக்குவரத்து இப்போதைக்கு இல்லைங்க. இல்லாதனால நம்ம தப்பிச்சு போயிட்டுருக்குறோம். ராரிய போக்குவரத்து மட்டும் இருந்திருந்ததுன்னா நம்ம இந்த கார்காரங்க ஓட்டவே விட மாட்டாங்க. லாரிக்காரங்க ரைட் சைடில் தான் ஏறி போயிட்டு இருப்பாங்க. கார்காரங்க லெஃப்ட் வரணும்னு சொல்லி நம்மளும் ஓட்டவே விட மாட்டாங்க. ரொம்ப ஏகப்பட்ட இது பண்ணிட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா ஆடு வாரம் எத்தனை ஆடு அட்டை கலப்புது ஏரியாவே. நம்மளோட வண்டியும் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. இதே ஸ்பீடில் போனோம்னா திடீர்னு நம்ம அருகே பார்த்து போயிடலாம். மழை இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஆக்ராவில் வந்து ரூம் போடுற மாதிரி தான் இருக்கேன். ரூம் போட்டால் சீனு தான். பார்ப்போம். இந்த ஏரியாவுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராரியப்பெல்லாம் ஓரத்தில் தான் நிற்கிது. மழை வர மாதிரி வேறு தெரியுதுங்க. மழை வருமா என்னன்னு வேறு தெரியல. சரிங்களா, பூவில் வந்து இதாக கேட்டது செல்லுலேயும் காட்டுதுங்க, நம்மளுக்கு காட்டுது மேகம் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. எப்படி இது வந்து கரெக்டாக சூட்டப்பாகவே என்னங்கிறது தெரியல. சரிங்க, பார்ப்போம். பார்த்துட்டு இதுலாம் இல்லைங்களா, மழை அடித்த பட்டையை கிளப்புதுங்க. பாருங்க எப்படி ஊற்றுதுன்னு பாருங்க. மழை பயங்கரமாக ஊற்றுது. நம்மளால் வந்து அதை கரெக்டாக வந்து இது பண்ண முடியல. வேறுங்க வண்டி வேறு நனையுது, கேஸ் நனையாது, வண்டி தான் நனையுது. மழை பட்டையை கிளப்புதுங்க. நம்ம பிடிச்ச மழை மதியானம் 11 மணிக்கு பிடிச்ச மழை இன்னும் நிற்கிற மாதிரி இல்லை. வெளுத்து பயங்கர மழை. நானும் வண்டியிலே ஓட்டிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே முடியல. அதனால் சேர்ந்து இந்த டிவியில் பார்த்து நிறுத்திட்டேன்.
சரியான மழை போட்டு பட்டைய கலப்பு. சரிங்க, மழையில் நின்று லைட்டாக தூரல் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த பதில் வந்து தான் இப்போ வீடியோ வந்து ஆன் பண்ணுங்க, கோப்ரா வந்து ஆன் பண்ணேன். இங்கிட்ட மழை இல்லாமல் இருக்குதுங்க. நம்ம இங்கேயும் மழை வந்து இருக்குதுங்க, மேகத்தை பார்த்தாவே தெரியுது. மழை இங்கேயும் பெய்யும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுவேங்க. நான் போய் நேராக ஆக்ராவில் போய் ரூம் போட்டு படுத்துடலான்ட்டு இருக்கேங்க. சரிங்களா, நேராக இந்த வண்டி வந்து நேராக ஆக்ரா தான் போக போகுதுங்க. ஆக்ரா கரெக்டாக இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. நேராக ஆக்ரா போகிறோம். மறுபடியும் மழை தூரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆக்ரா போகிறோம், ரூம் எடுக்கிறோம், நல்லா படுத்து ஒரு தூக்கத்தை போடுறோம். காலையில் எழுந்திரிச்சு மற்ற வேலையை பார்க்குறோம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு இந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். சரிங்களா, மீண்டும் உங்களை சந்திக்கிற வரை நீங்கள் காத்திருங்கள். உங்கள் திருப்பூர் சுரேஷ். மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் திருப்பூர் சுரேஷ்.